வணக்கம், நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பொதுவாக நம்மளுக்கு ஸ்வீட்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் குலாப் ஜாமுன்னா சொல்லவே வேண்டாம், எல்லாருக்கும் பிடிச்ச ஸ்வீட். ஆனால் குலாப் ஜாமுன் செய்யறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இன்றைக்கி நான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய பிரெட் குலாப் ஜாமுன் எப்படி செய்யறதுன்னு காட்டுறேன். பிரெட் குலாப் ஜாமுன் செய்யறதுக்கு நான் 4 ஸ்லைஸ் சாண்ட்விச் பிரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் 4 இல்லைன்னா 6 ஸ்லைஸ் எடுத்துக்கலாம். முதல்ல பிரெட் ஸ்லைஸஸோட ஓரத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துடணும். ஓரத்தெல்லாம் வெட்டின பிறகு பிரெட் ஸ்லைஸஸை சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுக்கணும். நறுக்கி வச்ச பிரெட் துண்டுகளை ஒரு பவுலில் போட்டு இதில் 1/4 கப் பால் ஊற்றிருக்கேன். இப்போ உங்களுக்கு அதிகமாக பால் தேவைப்பட்டுனா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். பால் ஊற்றின பிறகு பிரெட் துண்டுகளை நல்லா பிசையணும். நல்லா பிசைஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு நல்ல சாஃப்டாக நல்ல சப்பாத்தி மாவு மாதிரி இருக்குது. ப்ரெட்டு நல்ல மாவு மாதிரி பிசைஞ்ச பிறகு சின்ன சின்ன உருண்டைகளாக பிரித்து வச்சுக்கணும். அடுத்தது சக்கரை பாகு செய்யறதுக்கு ஒரு கடாயில் 1.5 கப் தண்ணி ஊற்றி இதில் 1 கப் சக்கரை போட்டு சக்கரை முழுசாக கரைஞ்ச உடனே இதில் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 2 ட்ராப்ஸ் ரோஸ் எசன்ஸ், கொஞ்சம் குங்குமப்பூ இதெல்லாம் போட்ட பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சக்கரை பாகை தனியாக வச்சுருங்க. அடுத்தது நம்ம குலாப் ஜாமுனை பொரிக்கணும். இதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடான உடனே ஃப்ளேம் மீடியமில் வச்சு செஞ்சு வச்ச பிரெட் உருண்டைகளை எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்கணும். பிரெட் உருண்டைகள் நல்ல பொன்னிறமாற வரைக்கும் பொரிச்சு எடுத்துருங்க. பிரெட் உருண்டைகளை நல்லா பொரிச்சு உடனே சக்கரை பாகில் போடணும். இதே மாதிரி எல்லா உருண்டைகளும் பொரிச்சு சக்கரை பாகில் போட்டு ஒரு 1 மணி நேரம் ஆகுது சக்கரை பாகில் ஊற வைக்கணும். பொரிச்ச பிரெட் உருண்டைகளை சக்கரை பாகில் போடும்போது சக்கரை பாகு கொஞ்சம் சூடாக இருக்கணும். 1 மணி நேரம் கழித்து நீங்கள் அருமையான பிரெட் குலாப் ஜாமுன் சர்வ் பண்ணலாம். இதில் கொஞ்சம் சாப் பண்ண நட்ஸ் நீங்கள் போட்டு சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. கண்டிப்பாக அதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிரமாதமான பிரெட் குலாப் ஜாமுன் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். நீங்கள் பார்த்துருக்கீங்க எவ்வளோ குயிக்காக நம்ம இது செஞ்சுருக்கோன்னு. வீட்டில் ஏதாவது கெட் டுகெதர் பார்ட்டி இல்லைனா கெஸ்ட்ஸ் வராங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்கன்னா இந்த ஸ்வீட் நீங்கள் சீக்கிரமாக செஞ்சு அவங்களுக்கு சர்வ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். You can get a copy of our first edition of the home cooking book on 21 frames.